இன்றைய சமையல் வெண்டைக்காய் துவையலும் முருங்கைக்காய் கூட்டும். சிம்பிளாக இதுதான். இந்த தோரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த முருங்கைக்காய் வந்து அதையும் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அப்படி வைக்கிறேன். தோரம்பருப்பு அது தோரம்பருப்பு யூஸ்வலாக பைத்தம்பருப்பு போடுவோம். பைத்தம்பருப்பு போட்டும் பண்ணலாம், இது தோரம்பருப்பு போட்டும் பண்ணலாம். தோரம்பருப்பில் இது போட்டு கொஞ்சம் புளி விடணும். கொஞ்சோண்டு புளி வச்சு ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பாதி முக்கால் வந்ததுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டுட்டு சாம்பார் பொடி இருக்குது, சாம்பார் பொடி போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா, பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டு கூட்டாயிடும். இது வந்து தொகையில் இல்லை தொக்குன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வதக்கிப்பேன். அதாவது 3 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மிளகா, இது நல்லா வறுத்துன்ட்டு இதையும் நல்லா வதக்கின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சிட்டோன்னா ஒரு 5 நாளைக்கு வச்சுக்கலாம். உடனே சாப்பிட்றோம்னா திருப்பி வதக்க வேண்டாம். அரைச்சிட்டு அப்படியே தொகையில் மாதிரி சாப்பிட்றலாம். அப்படியா? இதை வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து இந்த தோரம்பருப்பில் முருங்கைக்காய் போட்டு அடுப்பில் வைக்கிறேன். ஓகே. அந்த தோரம்பருப்பில் முருங்கைக்காய் போட்டு வச்சுட்டேன். அது வேகட்டும். அப்படியே இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வெந்தயம், உளுத்தம்பருப்பு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். தனித்தனியாக வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு ப்ரௌனாக வறுத்துக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் காமிக்கல வைக்கும்போது வாசனையாக இருக்கும். பெருங்காயம் எடுத்துட்டு இதுலேயே அந்த வெண்டைக்காயம் போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டேன் இல்லையா, இப்படி போட்டுட்டு கொஞ்சம் ஆறினோடனே இது வந்து வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு எல்லாமே நல்லது. நம்ம போட்டிருக்கோம். ஒரு காய் ஒரு சமையல் நிறைய போடும். வெண்டைக்காய் வந்து நம்ம கூட்டு எப்பயுமே பண்ணுறது. தொகையல் இது வந்து இப்போ தொகையில் இது இப்போ அரைச்சோம்னா, இதே தொக்குன்னா என்னதான் அரைச்ச விழுதை வந்து கடுகு போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தொக்கு. அது 10-15 நாள் வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னா அரைச்சிட்டு அப்படியே சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டுன்ட்டு இதை போட்டு பெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம். கூட்டு இருந்தால் நல்லா இதோட சேர்த்து முருங்கைக்காய் கூட்டு பண்ணுறோம். அதோட என்ன பண்ணணும்னா அந்த உப்பு, இந்த கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அப்படியே அரைக்க வேண்டியது. ஓகே. முக்கால் வெந்துடுத்து. புளி ஜலத்தை விட்டுறேன். கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டு இந்த புளி ஜலத்தோடு இந்த சாம்பார் பொடி, இந்த வாசனை அதெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். தோரம்பருப்பு போட்டனால கொஞ்சம் கெட்டியாக வரும்ல? இல்லை, எந்த பருப்பு போட்டாலும் கெட்டியாக வரும். நம்ம ஜலம் விட்றது பொறுத்து. அந்த புளி ஜலம் விட்றது இல்லையா, கெட்டியாக வேணும்னா புளி ஜலம் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணும். கொஞ்சம் நீர்க்க இருக்குன்னா கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். ஆமாம். கூட்டு கொச்சின்னு இருக்கட்டும். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரே ஒரு மிளகா, பெருங்காயம் இந்த அரைச்சின்ற மாதிரி இருக்கு. ஆமாம். என்னென்னா அரைக்கிற விதமும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, வெந்தயம், மிளகா, புளி, உப்பு அரைச்சிட்டு இதை போட்டு ஒரே ஒரு சுற்றுன்னு வச்சுங்களேன், அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும். மொத்தமாக இல்லாப்பட்டு அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இது அப்படியே தொகையில் மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த தொக்கு மாரி வேணும்னா இந்த அரைச்ச விழுது அப்படியே நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். ஆமாம். அது வந்து இன்னும் 10-15 நாள் வச்சுக்கணும். இது மோர்ஜாத்துக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், மோர்ஜாத்துக்கு சூப்பராக இருக்கும். கூட்டு ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிச்சு கொட்டினதை கொட்டிடுச்சு. கொட்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆஃப்னதுக்கப்புறம் கொதிக்குது. ரெண்டு தலையை ரெடி. வெண்டைக்காய் போட்டு துவையல், முருங்கைக்காய் போட்டு கூட்டு. 2 துவையல் வந்து சாதத்துக்கு பசங்க கூட்டு போட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கும் இது வந்து மோர் தயிர் விட்டுட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். சிம்பிள் சமையல். தேங்க்ஸ் யூ, யூ ஆர் ஆசம்.